IBC Health நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோல நாம வெட்டிவேர் ஆயில் என்னென்ன யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நமக்கு கொடுக்குது அப்படின்றத தான் பார்க்க போறோம். வெட்டிவேர் அப்படின்றது ரொம்பவே ஃப்ரேக்ரன்ஸ்ல ஒரு விஷயம். நேச்சர்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வேர் தான் இந்த வெட்டிவேர். இந்த வெட்டிவேர் ஆயில் நம்மளுடைய அலர்ட்னஸையும் பிரெயின் ஃபங்க்ஷனையும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். ஒரு விஷயத்துல உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த வெட்டிவேர் ஆயிலை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, அதாவது நுகர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க பிரெயினை ரொம்பவே அவேக்கா வச்சுக்கோ இந்த வெட்டிவேர் ஆயில். சில பேருக்கு தூக்கத்துல பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த மாதிரி பீப்புள் இந்த வெட்டிவேர் ஆயிலை கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த வெட்டிவேர் ஆயிலை இன்ஹேல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம் கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம தூங்கும் பொழுது குரட்டை விடுறாங்க இல்லையா, அதையும் இது கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. மனிதர்களுக்கு நல்லதொரு வாசனையை கொடுக்கக்கூடிய இந்த வெட்டிவேர் உண்ணிகள்னு சொல்லப்படுற டிக்ஸ் அப்படின்ற இன்செக்ட்டுக்கு பயங்கர டாக்ஸிக்கா இருக்குமா. அதனால லைம் டிசீஸ்னு சொல்லக்கூடிய டிக் பைட்ஸ்ல இருந்து நம்ம காப்பாத்திக்கிறதுக்காக வெட்டிவேர் ஆயிலை நம்மளுடைய உடல் முழுவதும் தடவிக்கலாம். இதோட பயன்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம். இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த வெட்டிவேர் ஒரு எஃபெக்டிவான அரோமா தெரப்பி ஏஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது சேஃபா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா டிஸ்டில் பண்ணியோ அல்லது வேப்பராக்கியோ நம்ம யூஸ் பண்ணலாம். இதுவே நம்மளுடைய பாடியில நம்ம வெட்டிவேர் ஆயிலை தடவ போறோம் அப்படின்னா அதை நல்லா டைல்யூட் பண்ணணும் வித் ஏதாவது ஒரு கேரியர் ஆயில். இதுவே உங்க சருமத்துல கைகள்ல கால்கள்ல இந்த வெட்டிவேர் ஆயிலை நீங்க அப்ளை பண்ணி மசாஜ் கொடுக்க போறீங்க அப்படின்னா இதை ஒரு கேரியர் ஆயிலோட நம்ம டைல்யூட் பண்ணிக்கணும். கேரியர் ஆயில்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஸ்கின்னுக்கு நம்ம ஆல்மண்ட் ஆயில் போடலாம், ஜோஜோபா ஆயில் போடலாம், கோகனட் ஆயில் போடலாம். இந்த மாதிரி எந்த ஆயில் நம்ம ஆட் பண்றோமோ ஒரு 10 drops ஆஃப் கேரியர் ஆயிலுக்கு ஒரு 1 or 2 drops வெட்டிவேர் ஆயில் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அதை நம்ம ஸ்கின்ல தடவி மசாஜ் கொடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்ல இதை போல 1 to 2 drops ஆஃப் வெட்டிவேர் ஆயிலை மட்டும் யூஸ் பண்ணுங்க. நாளடைவுல போக போக கொஞ்சம் கொஞ்சமா வெட்டிவேரோட குவான்டிட்டியை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த வெட்டிவேர் ஆயிலை எல்லாரும் யூஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நீங்க பிரெக்னன்ட் விமனா இருக்கீங்க அல்லது பிரெஸ்ட் ஃபீடிங் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இந்த ஆயிலை நீங்க யூஸ் பண்ணுங்க. இந்த ஆயில்ல ரொம்பவே குறைவா டாக்ஸிசிட்டி ரிஸ்க் இருக்கு. அதனால உங்களுக்கு அலர்ஜி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க டைரக்டா உங்க ஸ்கின்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஒரு இடத்துல பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெட்டிவேர் ஆயில் ஒரு அரோமா தெரப்பி ஏஜென்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இது மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு சேஃபா தான் இருக்கும் இன்ஹேல் பண்ணும்போது. ஆனாலும் குழந்தைங்களுக்கு இதை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா ப்ளீஸ் ப்ரொசீட் வித் காஷன். கண்டிப்பா 2 வயதிற்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு இந்த வெட்டிவேர் ஆயிலை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா உங்க டாக்டர் கிட்ட கேட்டு கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை கொடுத்திருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். மேலும் பல பயனுள்ள வீடியோக்களுக்கு IBC ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.